ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு தொக்கு தான் செய்ய போகிறேன். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். 5 பல் பூண்டு எடுத்து அதை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருந்த கருவாட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது நெத்திலி கருவாடு தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக விட்டுறணும். கொஞ்ச நேரம் வெந்து வந்ததும் எல்லாம் வற்றி போயிட்டு நல்லா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது சுட சுட சாதத்தோட ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.